பதவி ஆசை உங்களுக்கு கட்டி அழிக்கிறதா இல்லையா? ஒரு மனிதனுக்கு நானா எல்லா மேடையிலும் எல்லா விவாதத்திலும் கேட்கறதா, ஏன் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு சம்பாதிக்க, என்னதானா பண்ணுவீங்க அந்த பணத்தை, என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே தெரியுது உங்களுக்கு. என்னடா இவ்வளவு மடையனாகிறாங்க நம்மள பார்த்தா. திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டா எனக்கு சொந்தமா காரே இல்லைங்க, ரெஜைன் ஒரு கார் தாங்க ஓட்டுது. இவரை கேட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா உலக பழக்கா லிஸ்ட்ல பேர் தெரியாத இடத்துல இருக்கிறாங்க. எப்படின்னு எங்களுக்கு புரியல. அவர்கள் கூட கேட்கிறாரு, உங்க அப்பா மூஞ்சியை பார்த்துட்டு போனா வழங்கமா? இப்ப நீங்க லைப்ரரியில அவர் பேர் வச்சிருக்கீங்க சொல்றதுக்கு, அவர் ஏதோ இப்ப கதை வேசம் எழுதியிருக்காரு, எழுத்து சம்பந்தமா ஏதோ எழுதிட்டு இருக்காருன்றது கூட நீங்க சொல்றீங்க, அது நம்ம ஏத்துக்கலாம். ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதனா ஒரு போராட்டம் பண்ணிருக்கா திமுக ஜல்லிக்கட்டுக்கு? ஜல்லிக்கட்டு யாரு பேரை வைக்கலாம்? காய் துப்புறாங்க. இது வந்து பதிவு செஞ்சீங்க, தப்பா இழிவான வார்த்தைகளை யூஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இறங்கி துப்பிட்டு போறோம். ஏன் தெரியுமா? குழந்தைகளை வச்சுட்டு அலையறாங்க, உடைமைகளை வச்சுட்டு அலையறாங்க. முக ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்க போறதோ பொம்மை மாதிரி உட்காந்து துறகுறாரு. அடுத்த மினி ஜெயலலிதா மாதிரி அவர் ஆயிட்டார். பொம்மை மாதிரி நடக்கிறாரு, ரிமோட்டை வச்சு தலகுறாரு, ஆகான்னு பேசுறாரு. அவருக்கு அதிகபட்சம் தெரியும்னா பாசிச ஆட்சின்னு மோடிஜி அவர்களை பத்தி பேசுவார், கவர்னரை பேசுவார். அண்ணாமலை கிட்ட அவர்களுக்கு வரவே மாட்டார். பயம். ஜல்லிக்கட்டை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் வந்து ஜல்லிக்கட்டுக்கு துரோகம் செய்த கட்சி திமுக. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாதது திமுக. இன்னைக்கு ப்ராஜெக்டை போட்டு 30 கோடி சம்பாதிச்சது திமுக. பதவி ஆசை உங்களுக்கு கட்டி அழிக்கிறதா இல்லையா? ஒரு மனிதனுக்கு நானா எல்லா மேடையிலும் எல்லா விவாதத்திலும் கேட்கறதா, ஏன் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு சம்பாதிக்க, என்னதானா பண்ணுவீங்க அந்த பணத்தை, என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை? அவ்வளவு பணத்தை பண்ணி என்ன பண்ண போற? 10 நாள் நீ செத்து போனா அவங்க பணம் வராது. இது சொல்லுவாங்க, செத்து போனா பணம் வராது, புகழ் வராதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனா எதற்கு இந்த பேராசை கொண்டு இந்த கூட்டம் அலைகிறதா எனக்கு புரியல. இப்ப கூட சர்ச்சையில சிக்கின ஏவா வேலு அவர்கள் தான் ஜல்லிக்கட்டு களத்துல முன்னாடி நிக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க வந்து பணம் கொழிக்கிற பணத்தை அதிகமாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களே முன்னிலைப்படுத்துவாங்க. ஏவாவாலும் பேசிக்கா வந்து எதுல இருந்தார்? திமுக அதிமுக இருந்தார். அதிமுக வந்து ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்சம் இருந்தார். பாக்யராஜோட கொள்கை பரப்பு செயலர் அவர் கட்சியில. அதுக்கப்புறம் இப்போ வந்து திமுக வந்து சரணாடு. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா துர்கா ஸ்டாலின் அவருடைய சப்போர்ட்டியா இருக்கிறது. திமுக மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டு மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கான ஃபண்டிங் ஃபுல்லா அவரும் ஜெகத் ரட்சகன் தான் கொடுக்குறாங்க. கிச்சன் கேபினெட்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவருக்கு அது கிடைக்குது. அவரு தான் ஒரு மேடையில வந்து ஒரு காமெடி பண்ணாருல, என்கிட்ட ஒரு வீடு தவிர எதுவுமே இல்லை, நானே சாதாரண ஆளுநர். இதெல்லாம் வந்து எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே தெரியுது உங்களுக்கு. என்னடா இவ்வளவு மடையனாகிறாங்க நம்மள பார்த்தா. திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டா எனக்கு சொந்தமா காரே இல்லைங்க, ரெஜைன் ஒரு கார் தாங்க ஓட்டுது. இவரை கேட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா உலக பழக்கா லிஸ்ட்ல பேர் தெரியாத இடத்துல இருக்கிறாங்க. எப்படின்னு எங்களுக்கு புரியல. அப்ப ஏறு தழுவுதல்னு சொல்லுன்ற இந்த அரங்கத்துக்கு கலைஞர் பெயரை வைக்க கூடாது. வச்சுட்டாங்க, வைக்க கூடாதுன்னு நிரந்தரம் இல்லைங்க. ஆட்சி மாறும், எடுத்துருவாங்க. கண்டிப்பா மாநில தலைவர் சொல்லியிருக்காருங்க, ஆட்சி மாறினா இந்த இங்க பழையும் பெரும் தலைவர்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடி இழந்தவர். இன்றைக்கு வந்து இவர் கொடுத்துருக்காங்க சம்பூரி பேர் தாகூர்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து பாரத ரத்னா அறிவிச்சிருக்காங்க. அவர் வந்து பீகார்ல ஒரு எம்எல்ஏ இருந்து மக்களுக்காக போராடினவர். மண்டல் கமிஷன் வரதுக்கு முன்னாடியே பீகார்ல கிட்டத்தட்ட 26% வந்து பிற்படுத்துவதற்கான இடஒதுக்கீட்டை வந்து அமுல்படுத்தினவர். கடைசி வரையும் வந்து ஓட்டு வீட்டுல வாழ்ந்தவர்னு சொல்லி இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சி எங்க பிஜேபி சம்பந்த ஆள் கிடையாது, அவர் வந்து ஜனதாதள கட்சியை சேர்ந்தவருக்கு இன்னைக்கு வந்து பாரத ரத்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல கோடியா சொத்து சேர்த்து வச்சுட்டு எங்க போனாலும் என் சிலையை வைப்பேன், எங்க போனாலும் என் மூஞ்ச பார்த்து தான் உள்ள போகணும் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க வச்சுக்கோங்க. இப்ப லைப்ரரி கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சீமான் அவர்கள் கூட கேட்கிறாரு, உங்க அப்பா மூஞ்சியை பார்த்துட்டு போனா வழங்கமா? அது வந்து அவரு அவ்வளவு கீழ்த்தரமா நம்ம அரசியல் பேச மாட்டோம். இப்ப நீங்க லைப்ரரியில அவர் பேர் வச்சிருக்கீங்க சொல்றதுக்கு, அவர் ஏதோ கதை வேசம் எழுதியிருக்காரு, எழுத்து சம்பந்தமா ஏதோ எழுதிட்டு இருக்காருன்றது கூட நீங்க சொல்றீங்க, அது நம்ம ஏத்துக்கலாம். ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதனா ஒரு போராட்டம் பண்ணிருக்கா திமுக ஜல்லிக்கட்டுக்கு? யாரு பேரை வைக்கலாம்? ஜல்லிக்கட்டுக்காக போராடிய, இல்லாட்டி ஜல்லிக்கட்டில் வந்து அதிகமாக மாடு பிடித்து நம்மளுடைய தமிழர் பெருமையை எங்க வெளிக்காட்டினாரோ ஒரு வீரர், அந்த வீரர் பேர் வை. இல்லாட்டி ஜல்லிக்கட்டுக்காக இறந்தான் பாருங்க ஒருத்தன், அவன் நினைவா அங்க வை, அவன் சிலையை அங்க வை. இப்ப
அதுக்காக போராட்டம். நீங்க ஒரு ஆள் கேக்குறீங்க, ஏன் வைக்கல, இறந்து போன அவரோட பேர் வைங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடினவங்களோட பேர் வைங்கன்னு சொல்றீங்க. ஏன் எல்லாரும் அதை கேட்க மாட்டாங்க? அவங்க பின்னாடி தானே போய் நிக்கிறாங்க. இந்த திறப்பு விழா நடத்தி வச்சிருக்காங்க, ஜல்லிக்கட்டுல காளைகளை கொண்டு போய் இளைஞர்கள் அங்க நிக்கிறாங்க, கேட்கலாம், அங்க போராட்டம் பண்ணலாம்ல, ஏன் அந்த இடத்துல போராட்டம் பண்ண மாட்டாங்க? வாய்ப்புகள் கிடைத்தும் ஏன் அந்த இடத்துல தட்டி கேட்க மாட்டாங்க? அதாவது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆளுங்கட்சி இது பண்ணுது. அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி காரன், ஏடிஎம்கே காரன், காங்கிரஸ் காரன் உட்காந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் இன்றைக்கு இருக்க மு.க. ஸ்டாலின் அவர் வராரு. மதுரை சுத்து வட்டாரத்துல என்னென்ன ஊர் இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு, அருப்புக்கோட்டை இருக்கு, மதுரை இருக்கு, சிவகங்கை மாவட்டம் இருக்கு, இந்த சைடு வந்து தேனி இருக்கு. எல்லா மாவட்டத்துல இருக்கு கூப்பிடுவாங்க. ஏய் தலைவர் வராரு, 2000 பேர் இறக்குற, அவனுக்கு பிரியாணி கோட்டர் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இல்ல. தலைவர் வராரு, 1000 அதுல முதலமைச்சரை பார்க்கணும்னு சில பேர் வருவாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கோட்டர் ரெடி பண்ணிக்கோ, தண்ணி பாட்டு ரெடி பண்ணிக்கோ, சாப்பாடு ரெடி பண்ணிக்கோ. இந்த மாதிரி அடிச்சா இப்பதான் ஊரவுகள் தினம் ஒலையில போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு மினிஸ்டர்சிட்டி அவ்வளோ பணம் இருக்கு. இன்றைக்கு திட்டங்கள் எதுக்கு தீட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து திடீர்னு ஒரு அரங்கம் திறக்கிறேன்னா அப்ப 61 கோடியில இப்ப திறந்துருக்காங்க. அந்த 61 கோடி அங்க செலவாயிருக்குன்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு 50% ஆயிருக்கும், 50% ஷேர் ஆயிருக்கும். இவங்க திட்டங்கள் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்த ஆட்சி வர்றாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். கிளம்பாத்துல இப்ப அவசரமா தெரிஞ்சாங்க, 450 கோடியில திறந்தாங்க. அது அடுத்த ஆட்சி வர்றதுதான் தட்டி பார்த்தா தெரியும். உழுகுதா இழுதா, அந்த மாவீரன் படத்துல ஒரு மாதிரி தட்டணும்னு உழுகுதா, டொபுகடின்னு உழுதாலாம் இனிமேல் தான் தெரியும். அவசரமா கிளம்பாக்கம் திறக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியங்க கிடக்கு? கிளம்பாக்கத்துக்கும் மு கருணாநிதிஜி அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் இடம் வாங்கி போட்டாரா? ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாரா? இந்த இடத்துல கட்டணும் ப்ராஜெக்ட் பண்ணாரா? ஏடிஎம்கே பண்ணிச்சு அந்த இடத்த வாங்கினது. ஏடிஎம்கே வந்து வாங்கிதான் போட்டாங்க. இவங்க பண்ணும் இந்த அரசாங்கம் மக்கள் பணத்தை எப்படி மட்டும் செலவு பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா மினிமம் அந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ 50 வருஷம் இருக்குங்க. நீங்க கோயம்பேடு நீங்க கொண்டு வந்துட்டீங்க, மார்க்கெட் கொண்டு வந்துட்டீங்க, கோயம்பேடுல வந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா மினிமம் 50 வருஷம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருப்பாங்க. கோயம்பேடு பூட்டிட்டாங்க, இப்ப இழுத்து பூட்டிட்டாங்க, 50 வருஷம் இருக்கவே விடலையே. அதுதான் சொல்றேங்க. அப்ப பணம் தானே. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா 450 கோடி நமக்கு 250 கோடி கிடைக்குதுல, 200 கோடி கிடைக்கும்ல, அதுதானே ப்ராஜெக்ட். அப்போ ஒரு திட்டம் ஒரு அரசாங்கம் கொண்டு வந்து 2 வருஷம் கோடியில புரள்றதுக்கு மக்களை தெருக்கோடியில. ஆமாங்க, நல்லா கேளுங்க. ஒரு திட்டம் நீங்க கொண்டு வர்றீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திட்டம் நீங்க கொண்டு வரீங்கன்னா இந்த திட்டம் இன்னைக்கு வந்து 100 கோடி இந்த திட்டத்துக்கு செலவு பண்றீங்கன்னா இந்த திட்டம் 2024 இருந்து 50 வருடம் டெவலப் ஆகிறப்ப திட்டம் எப்படி இருக்கும்? உதாரணம் சொல்லுங்க. இப்ப புதிய நாடாளுமன்றம் திறந்தாங்க. அதிகபட்சம் இப்போ பழைய நாடாளுமன்றத்துல வந்து 600 பேர் 700 பேர்லாம் 800 பேர் உட்காரலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு 1500 பேர் வந்து அந்த நாடாளுமன்றத்துல உட்கார்ற மாதிரி தொலைநோக்கோட சில செயல்படுறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் நிறைய தொகுதிகள் பெருசாக போகுது, நிறைய மாநிலம் பிரிக்கப்பட வேண்டியிருப்ப ராஜ்யசபா எம்பி அதிகமாவாங்க, நாடாளுமன்ற எம்பி அதிகமாகிறப்ப 600 பேர் 700 பேர் 800 பேர் இந்த இடத்துல நமக்கு இப்ப வந்து 1000 பேர் இனிமேல் வருவாங்க. அதற்கப்புறமும் பண்றப்ப ஒரு 1500 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க எப்படி பண்ணும்? 1500க்கு இப்பயே ஃபில் பண்ணிட்டாங்க. இதான் தொலைநோக்கு திட்டமான ஒரு செயல். கரெக்டா? அப்ப நீங்க இங்க என்ன பண்ணணும்? நீங்க அந்த மாதிரி தொலைநோக்கு திட்டம் உங்கள்கிட்ட எதுனா இருக்கா? எதுவுமே இல்லைங்க. எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை. கோயம்பேடுல என்ன ஆச்சு? பொங்கலுக்கு தீபாவளிக்கு டிராபிக் ஆகும், ஒத்துக்கிறேன், மாற்று கருத்துல. டெய்லி அங்க டிராபிக் ஆகுதா? பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு டிராபிக் ஆகும். ஏன்னா ஒரே நாள்ல 7 லட்சம் பேர் போறாங்க மாவட்டத்துக்கு. இன்னைக்கு வந்து தவளை மாதிரி நம்ம இங்க ஒரு இடம் அங்க ஒரு இடம் இருக்கு. இங்க எல்லாருக்கும் நானும் உட்பட தான் சொல்றேன். எனக்கு இங்கேயும் வீடு இருக்கு, எங்க ஊர் காரைக்குள்ளேயும் வீடு இருக்கு. நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன். அதே மாதிரி எல்லாம் வந்தேரிகள் தான். அங்க இருந்து இங்க வந்து பிழைக்க வந்து இங்கேயும் செட்டில் ஆகிறோம், அங்கேயும் போறோம், சொந்த ஊருக்கு நல்லது கெட்டதுக்கு போறோம். 7 லட்சம் பேர் போறான். அன்னைக்கு எப்பேற்பட்ட கட்டமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு டிராபிக் தான். தீபாவளிக்காவது பொங்கலுக்காவது, மத்த நேரம் டிராபிக் ஆகுது. என்ன அவசியம் இப்ப தேவைப்பட்டது கிளம்பாக்கம் போகிறதுக்கு? நீங்க ஒவ்வொரு மக்கள் நல்லா இருக்காங்க, இறங்கி காரி துப்புறாங்க. இது வந்து பதிவு செஞ்சுக்கங்க. தப்பா இழிவான வார்த்தைகளை யூஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இறங்கி துப்பிட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? குழந்தைகளை வச்சுட்டு அலையறாங்க, உடைமைகளை வச்சுட்டு அலையறாங்க. பொத்தையில வந்து இப்ப நிக்குது பாருங்க லைன். இன்னைக்கு வரை அது சொல்யூஷன் கொடுக்கல. மேற்கொண்டு இன்னைக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, ஆம்னி பஸ் எல்லாம் சிட்டிக்குள்ள வரக்கூடாது, ஆம்னி பஸ் எல்லாம் அங்கேயே அவன் தான் ஓரளவு பணம் கொடுத்தாலும் உள்ள வந்து இறக்கி விட்டு போறா, அதுவும் அங்க போயிடுங்கன்னா அப்ப இவங்க கட்டிங் வாங்கிட்டு பண்றாங்களா இல்ல கிறுக்குத்தனமா பண்றாங்களா? கூட இருக்க சிஎம்டி அதிகாரிகளா நல்ல அட்வைஸ் தரானுங்களா? கூட வச்சிருக்க கூடிய தனி அலுவலர்கள்லாம் மூளை இருக்கா? தொடர்ந்து மக்களுக்கு கஷ்டம் தான். எவ்வளவு ஏங்க இறங்கி திட்டுவாங்க. நல்லா கேளுங்க ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க பஸ்ல ஏறுறீங்க, டப்புக்குன்னு இந்த ஒரு பஸ்ல சரியா ஒரு கம்பி இல்லாம விட்டா உடனடியா யார மாத்திட்டுவீங்க? முதலமைச்சர். ஒரு 2 வீலர்ல போய் டப்புக்குன்னு ரோடு போட்டிருக்கான் பாரதேசி, இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு ஓடுமா இல்லையா அவங்க மைண்ட்ல? கண்டிப்பா. இது வந்து முதலமைச்சருக்கு சம்பந்தம் இல்ல, அந்த துறை சம்பந்தப்பட்ட அலுவலர் தான் அதை பார்க்கணும். ஆனா நம்ம தாட் எங்க போவோம்?
கேவலமா போட்டிருக்காம இவனெல்லாம் ஓட்டு போட்டு கூட வச்சிருக்கோம் ச்சே அப்படின்றப்ப அந்த அந்த சொல்றேன். கண்டிப்பா. அப்ப நீங்க இறங்கி உடைமையை தூக்க ஆள் இல்ல, வயதானவங்களுக்கு இறக்க இடம் இல்ல, ட்ராலி இல்ல, கேண்டீன் இல்ல, தண்ணி இல்ல, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாத்தோட சிட்டியோட கனெக்டிவிட்டி பண்றதுக்கு எந்த இது இல்லாதப்ப நீங்க திட்டுவீங்களா வாழ்த்துவீங்களா? திட்டுதான் சார். ஆனா நல்லா கேளுங்க, இவங்க என்னவா பண்ணிருக்காங்க, இவங்களோட பிரச்சனை என்னன்னா லோயர் மிடில் கிளாஸ் என்ன பண்ணாலும் பஞ்ச பிரதேசிங்க இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? இதே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு உங்களால இது பண்ண முடியுமா? இந்த ஃபெசிலிட்டி பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. அப்ப 20 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாத கோயம்பேடை சுத்தி இன்னைக்கு எவ்வளவு டிராவல் ஓனர்ஸ் வந்து நட வாங்கி போட்டிருப்பான் அவனுடைய வண்டி நிறுத்தத்துக்கு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. சுத்தி ஹோட்டல்ஸ் கட்டியிருக்காங்க, 3 ஸ்டார் ஹோட்டல் 4 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிட்டு சுத்தி கோயம்பேடு சுத்தி கட்டியிருக்காங்க. அவன் நிலைமை அகதி ஆயிடுச்சு, டூரிசம் அவுட் ஆயிடுச்சு. கோயம்பேடுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி எல்லா பொருளையும் வாங்கிட்டு கோயம்பேடுல வாங்கிட்டு அப்படியே ஏறலாம்னு சொன்னது முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு வந்தா மினிமம் 50 வருஷம் கூட அந்த இடத்த நீங்க வச்சுக்காம எதுக்கு நீங்க அதை கொண்டு வரீங்க? யார் விட்டு போனாங்க? 450 கோடி அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்காம மின் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறக்கிற வேலையை ஏங்க அவர் திறக்கிற வேலையை மட்டும் தாங்க பாக்குறாரு. திரு மு க ஸ்டாலின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்க போறதோ பொம்மை மாதிரி உட்காந்து திறக்கிறாரு. அடுத்து மினி ஜெயலலிதா மாதிரி அவர் ஆயிட்டார், பொம்மை மாதிரி நடக்கிறாரு, ரிமோட்டை வச்சு தலகுறாரு, ஆகன்னு பேசுறாரு. அவருக்கு அதிகபட்சம் தெரியும்னா பாசிச ஆட்சின்னு மோடிஜி அவர்களை பத்தி பேசுவார், கவர்னரை பேசுவார். அண்ணாமலை கிட்ட அவர்களுக்கு வரவே மாட்டார். ஏன்னா அண்ணாமலை இருந்தா அடுத்த கவுண்டர் பயம் இல்ல, கவுண்டர் பெருசா வரும். இப்ப நல்லதோ கெட்டதோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் படி தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் யாருன்னா மேதகு ஆளுநர் தான், கவர்னர் தான் முதல் குடிமகன். எதிரி கிடையாதுங்க. நல்லா கேளுங்க, போருக்கு போறப்ப ராஜா கிட்ட போருக்கு போன்னு நான் இன்னைக்கு வரையும் சொல்றேன். நீ ஏன் தளபதி கிட்ட போய் கத்தி சண்டை அட்டை கத்தி போடுற? கவர்னர் சொல்ற, கவர்னர் சொன்ன ஏன் கத்திக்கிட்டு சண்டை போடுற? எந்த தலைவர் கேட்கிற? இன்னைக்கு கூட அறிக்கையில கேட்டிருக்காரு அன்பழகன். நீ வந்து மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அந்த அன்பழகன் வந்து ஒரு சட்டமன்றத்தில் 1997 பதிவு பண்ணியிருக்காரு. இது நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய வேந்திரா வந்து மாநில கவர்னர் தான் இருக்கணும் தவிர முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு கவர்னரை பத்தி நீங்க வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் தான் சொல்லியிருக்கீங்க. இதே கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் கொண்டு போனது திமுகவும் காங்கிரஸ் இந்த ஆட்சியில் தான் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு. அதுக்கு தான் நீ பதில் சொல்லணும். கவர்னர் அங்க போயிட்டாரு, ஒரு கோயில்ல போய் சொல்லிட்டாரு, பட்டாச்சாரியர் வந்து வெளில வந்து சொல்றாங்க, இவர் கவர்னர் வந்து அங்க போயிட்டு ஏன் நீங்க கவர்னர் முன்னாடி போறீங்க? கவர்னருக்கு உங்களுக்கு என்ன சொந்தம்? நீங்கள் என்னென்ன திட்டங்கள் செய்றீங்க, மத்திய அரசு கொடுக்குற நிதிகளை ப்ராப்பரா செயல்படுறீங்களா, நீங்க கொடுக்குற சட்ட வடிவங்களுக்கு ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்து கையெழுத்து போறதா கவர்னர் வேலை. அவர் வேலை வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க உங்களுடைய குற்றங்களுக்கு கவலை சொல்ல கிடையாது. அவர் வேலை அவர் பண்ணிட்டு போறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு தர்மத்தை பேசுறாரு. அவருக்கு பிடிச்ச திருவள்ளுவரை பேசுறாரு, வள்ளலாரை பேசுறாரு, அவர் பாட்டு பேசி போறாரு. திருவள்ளுவருக்கு காவியம் பூசி விட்டார்கள்னா ஏன் காவியோட பூசக்கூடாதா? திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தாருன்னு கோபால் சர்மா தான் திருவள்ளுவரை வரைஞ்சது. அவரும் ஞானியா, முற்றும் திறந்த ஞானியா, வானத்திலிருந்து குதிச்சவரா, திருவள்ளுவரை நேரா பார்த்தவரா அவரு? நான் இப்ப கேக்குறேன். எங்களோட பிஜேபியில தான் அவருடைய மகன் இருக்கார் சர்மா, அவருடைய அண்ணன் அப்பா இருக்கக்கூடிய கோபால் சர்மா தான் வரைஞ்சது. மாப்போசி அவர்களோ திரு அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் மற்ற பக்தவச்செல்லாம் போய் பார்த்துட்டு திருவள்ளுவர் ஓகேப்பா இது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, ஓகே பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு ஓகே பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவர் வரைஞ்சு கொடுத்ததுல பட்ட பூணூலு திராட்சை கொட்டை இருந்துச்சு, கோபால் சர்மா வரைஞ்சதுல மறுபடியும் போயிட்டு இவனுங்க தான் இப்போ சாமியில குதிக்கிறாங்களாச்சு. பூணூல எடு பட்டை எடு இதுன்னா எப்படியோ போய் தொலைங்கன்னு அவர் போயிட்டாரு. இதை போட்டுட்டு இதை நாங்க ஆத்தரைஸ் பண்ணிட்டோம்னா நீ ஆத்தரைஸ் பண்றா நீ வணங்கிக்க, நாங்க வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடித்தமான ஆளு என் குழந்தைக்கு நான் ட்ரெஸ் போடுறதுக்கு கேட்கறதுக்கு நீங்க யாரு? என் குழந்தைங்க அது, என் குழந்தைக்கு நான் காவி ட்ரெஸ் போடுவேன், என் குழந்தைக்கு வந்து குல்லா போடுவேன், என் குழந்தைக்கு. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு விஷயத்தை முழுவா வடிவமைக்கிறவங்க வேறவங்களா இருப்பாங்க, ஆனா உரிமை கொண்டாடுறவங்க திமுக காரங்க. திமுக வந்து ஏற தழுவுதல் வந்து ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம பேர் வச்சது வந்து எனக்கே ஒரு இதுவா இருக்கு. என்னடா நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு துரும்ப கூட கிளி போடல, இப்படி பேர் வைக்கிறோமே, சரி ரைட் திறந்து விடுவோம்னு திறந்து விடுறாங்க, அவ்வளவுதான். ஒரு உரிமை கொண்டாடுறப்ப நமக்கு உரிமைங்க. கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஒரு இடத்துக்கு நீங்களும் ஒரு நண்பரும் 3 பேர் சாப்பிட போறீங்க, ஒரு நண்பரே செலவு பண்ணிட்டு இருக்காரு, என்னடா இவர் ரொம்ப செலவு பண்றாரு, சரி இன்னொரு நம்பரும் நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்குறேங்கன்னு வாங்குறாரு. அப்ப மூணாவது நம்பருக்கு சாப்பிட்றப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா இந்த சாப்பாடு நம்ம கொடுத்துடணும், இல்ல நம்ம பணம் எவ்வளவுன்னு கேட்டு கொடுத்துடணும், மனசுக்குள்ள இருக்குமா ஒரு உறுத்தல் இருக்குமா? அந்த குறைந்தபட்சம் உறுத்தல் கூட உங்கள்கிட்ட எல்லாம் ரிமோட்டை வச்சு திறக்கிறீங்கன்னா எனக்கு புரியலங்க. ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஜல்லிக்கட்டை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் வந்து ஜல்லிக்கட்டுக்கு துரோகம் செய்த கட்சி திமுக. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாதது திமுக. இன்னைக்கு ப்ராஜெக்டை போட்டு 30 கோடி சம்பாதிச்சது திமுக. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.